ஏசாயா அதிகாரம் 32. இதோ, ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்று வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதுமில்லை. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி, பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவிகொடுங்கள். நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே, நடுங்குங்கள். நிர்விசாரிகளே, தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள். செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அரமனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும். அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏசாயா 32 அதிகாரத்தை சிந்திப்போம். இந்த அதிகாரம் 5ஆம் ஐயோவுக்கும் 6வது ஐயோவுக்கும் இடையிலே ஒரு பிரகாசமான பகுதியாக காணப்படுகிறது. அன்று இருளுக்குள்ளே இருந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சமாக அது இருந்தது. இங்கே மீண்டும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். அவர் இல்லாது பூமிக்கு 1000 வருட அரசாட்சியோ ஆசீர்வாதமோ இல்லை. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ, ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இந்த வசனம் 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லுகிறது. இந்த ராஜா வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்துவே. அவருடைய ஆட்சியின் தன்மை நீதியாகும். இந்த உலகம் இது போன்றதொரு ராஜாவை இதுவரை கண்டதில்லை. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். இந்த கர்த்தர் ராஜா மட்டுமல்ல, இரட்சகராகிய ராஜா. இவர் பாவத்தின் தண்டனையாகிய பெருவெள்ளத்தையும் காற்றையும் நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் பெருங்கண்மலையின் பாதுகாப்பாக நமக்கு இருக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நித்திய கண்மலையாக நமக்கு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய ஊழியத்திலே இது ஒரு வகையாகும். அவர் விசுவாசிகளுக்கு மறைவிடமாக இருக்கின்ற ஒரு ஊழியம்.
அவர் இன்றும் அவ்விதமே இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசியாகிய உங்களுக்கும் அவரே எல்லா புயல்களுக்கும் மறைவிடமாய் இருக்கிறார். கலங்காதிருங்கள். ஏசாயா 32 அதிகாரம் 3 அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். வேறு விதமாக கூற வேண்டுமென்றால், தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளும் கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 12 என்று சொல்கிறது, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். உண்மையான ஆவிக்குரிய மதிப்புகள் பெறப்பட்டு அது தெளிவாக அந்நாட்களிலே தெரியும். எது முதலிடத்தில் வைக்கப்பட வேண்டுமோ அது முதலிடத்திலே வைக்கப்படும். இந்நாட்களிலே நன்னடத்தையை முக்கியத்துவப்படுத்தி எங்கும் போதிக்கப்படுகிறதில்லை. பொதுவாக மனிதன் தோன்றிய விதத்தை குறித்து அறிவியல் பரிணாம வளர்ச்சி மூலமாக போதிக்கிறார்கள். எல்லா இடங்களிலேயும் இப்பொழுது இதையே முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார்கள். தேவன் உலகத்தை படைத்தார், ஆகவே அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நன்னடத்தை நெறிகளை நீதி போதனையாக வாலிபர்களுக்கு சொல்லப்படுவதில்லை. எனவே அவர்களுக்கு கடவுள் பயம் இல்லை. வேதத்தை குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது பழைய காலத்து புத்தகம், இந்த நவீன காலத்திற்கு ஒத்து வராது என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த பழைய புத்தகம்தான் எதிர்கால புத்தகமுமாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் அதில் சொல்லப்பட்ட ராஜாவே எதிர்காலத்தில் நீதியாக ஆளுகை செய்ய போகிறவர். அப்பொழுது நீதி, நன்னடத்தை எல்லாம் முதலிடத்திற்கு வந்துவிடும். ஏசாயா 32 அதிகாரம் 5 பாருங்கள். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. இன்றைய நாட்களிலே மூடன் தயாளன் என்று மதிக்கப்படுகிறான். ஆனால் அந்நாட்களிலே மூடன் தயாளன் என்று கனப்படுத்தப்படுவதில்லை. ஏனென்றால் அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே அறியப்படுவான். அவன் மூடனாக இருப்பதினாலே மூடத்தனமான காரியங்களையே செய்வான், அதையே யோசித்து செய்வான். மனிதனுடைய இருதயம் அவ்விதமாகவே திருக்குள்ளதாக இருக்கிறது. எதிர்காலத்திலே மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அறியப்படும். அப்பொழுது தவறான மதிப்பீடுகள் இருக்காது. அதாவது இல்லாத ஒன்றை அவர்களுக்கு மதிப்பாக சொல்லப்பட மாட்டாது. மனிதனுடைய மாய்மாலமான முகத்திரை எல்லாம் கிழிக்கப்படும். இது மாய்மாலமான தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே இது செயல்படுத்தப்படும். இவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவாகிய ராஜா நீதியாக ஆளுகை செய்ய வரும்பொழுது நடைபெறும். இப்பொழுது 9 பாருங்கள். சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். இதை ஏன் கர்த்தர் இங்கே சொல்கிறார்? ஏனென்றால் இயற்கையாகவே பெண்கள் ஆண்களை விட மிகவும் கவனமானவர்கள். ஆண் ஒரு ஆபத்தை உணர்ந்து கொள்ளும் முன்னரே பெண்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். ஒரு வியாபாரத்திலே பங்காளரை சேர்க்கும் போதோ அல்லது எந்த ஒரு புதிய உறவை மற்ற மனிதர்களிடம் ஏற்படுத்தும் பொழுதோ முதலிலே உங்கள் மனைவியை உங்களோடு அழைத்துச் சென்று அவர்களோடு பேசுங்கள். அறிமுகமாகும் போதே இதை செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் மனைவி அந்த புதிய நபர் நம்பத்தக்கவரா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் முன்னரே அவர்கள் மதிப்பிட்டு சொல்லிவிடுவதை நீங்கள் காண முடியும். நீங்கள் ஒருவேளை இதற்கு முன்னரே இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்களாயிருக்கலாம். மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பு பெண்கள் கவனமில்லாதவர்களாய் போய்விடுவார்கள். வரப்போகின்ற ஆபத்தாகிய மகா உபத்திரவ காலத்தை குறித்த உணர்வற்றிருப்பார்கள். அந்த அளவிற்கு அந்நாட்களிலே பெண்கள் சுகஜீவிகளாக நிர்விசாரமான குமாரத்திகளாய் மாறிப்போவார்கள். வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்த உணர்வற்ற அறிவற்ற நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். இப்பொழுது 15 பாருங்கள். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படு மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். நாம் இப்பொழுது 3வது பிரிவிற்கு வந்திருக்கிறோம். கடைசி நாட்களிலே ஆவியானவர் ஊற்றப்பட போவதை குறித்த தீர்க்க தரிசனம் இது. இந்த இடத்திலே நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியிலே. அப்படியானால் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவி இந்த தீர்க்க தரிசனத்திலே நிறைவேறுதல் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனம்
கடைசி நாளில் பூமியில் வரப்போகின்ற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறின காரியத்தை குறித்து சொல்லவில்லை. அவ்விதமாக ஆவி ஊற்றப்படும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றும் தேவனிடத்தில் மனம் திரும்புதல் போன்றவை அபரீதமாக நடக்கும். ஏனென்றால் அப்பொழுது இயேசுவே ஆட்சி செய்து கொண்டிருப்பார். ஆனால் எல்லா முழங்கால்களும் அப்பொழுது அவருக்கு முன்பாக முடங்கும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போவதில்லை. இறுதியிலேயே எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். இந்த 1000 வருட அரசாட்சியானது அதை பரிசோதிக்கும் காலமாகும். யோவேல் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே அதை நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆம், இந்த தீர்க்க தரிசனம் தேவனுடைய 1000 வருட அரசாட்சியை எதிர்பார்த்து சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனம் வரை உள்ள பகுதியிலே பேதுரு யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை மேற்கோளிட்டு காட்டுகிறார். யோவேல் தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறிவிட்டன என்று அவர் கூறாமல், யோவேல் கூறினது போன்றதொரு நிறைவேறுதலே இந்த பெந்தேகோஸ்தே என்பதை விளக்குகிறார். இது அதன் நிறைவேறுதல் அல்ல. 1000 வருட அரசாட்சியிலே அது நிறைவேறப் போகின்றது. யோவேல் சொன்னது போல 1000 வருட அரசாட்சியில் எல்லா மாம்சமானவர்கள் மீதும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு சிலர் மீதே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இது 1000 வருட அரசாட்சியிலே நடைபெறப் போகின்ற அந்த காரியத்திற்கு நிழலாக இருக்கின்றது. யோவேல் தீர்க்க தரிசனத்தை சற்றே கவனித்து பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்கள். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அருமையானவர்களே, இந்த அடையாளங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேறவில்லை என்பதை அறிவீர்கள். மட்டுமல்ல, யோவேல் கூறுகின்ற மற்றொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும். யோவேல் 2:28, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இன்று உங்களுடைய குமாரரை குமாரத்திகளை பாருங்கள். அவர்களிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியிருக்கிறதா? நம்முடைய மூப்பர்கள் ஓய்வாக இருக்கிறார்கள். அவர்களிலே வேதம் சொல்லுகிற இந்த காரியம் நிறைவேறவில்லை. ஆக இது பெந்தேகோஸ்தே நாளிலோ இன்றோ நிறைவேறவில்லை என்பதை நாம் அறியலாம். இது 1000 வருட அரசாட்சியிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. சிலர் ஏதோ ஒரு சில வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று கூறுகின்ற ஆபத்துண்டு. நாம் கவனமாயிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மோடு பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக பேசுவதாக. தேவன் அவ்விதமே நம்மோடு பேசுகிறார்.